அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறது தான் ஆணி மாத பலன்கள். சோ அந்த சூரியன் மிதுனத்திலையும் புதன் பகவான் மிதுனத்துல 8ஆம் தேதி வரை இருக்காரு. அதுக்கப்புறம் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே புதன் பகவான் கடகத்துல 16ஆம் தேதி வக்ரம் பெற்று 23ஆம் தேதி திரும்பவும் மிதுனத்திலே வராது. சோ இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே புதன் மிதுனத்துல தான் இருக்கும்போது முடியும் போதே மிதுனத்துல தான் இருக்க போறார். முடியும் போது வக்ரத்துல இருக்காரு. சரிங்களா? ராசி அதே மாதிரி கடக ராசியில சுக்கிரன் உச்ச குருவோட சேர்ந்திருக்கார். சோ கடகத்துல குருவும் சுக்கிரனும். அதே மாதிரி 16ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் சிம்மத்துல கேதுவோட இணைகிறார். அப்ப சுக்கிரனும் கேதுவும் சேர்றதுனால எந்த மாதிரியான மன அழுத்தங்கள், சுக வாழ்க்கை கெட்டு போறது அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி கும்பத்துல ராகுவும் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறவரு 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்திலையும் மீனத்துல சனி பகவானும் இருக்காங்க. இவங்க இப்படி இருக்கிறதுனால எந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்க போகுது? குறிப்பா அரசாங்கத்துல காவல்துறை அதிகாரிகளின் பெயர் இந்த காலகட்டத்துல தலை நிமிர்ந்து நிக்குமா, தலை குனிவை சந்திக்குமா? அதிகப்படியா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துல தான் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்யும் இடத்தில் இருக்கார். அப்ப காவல்துறையோட இமேஜ் இத்தனை நாள் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தாலும் இப்ப கொஞ்ச நாள் அப்படியே ஏறும். நல்லபடியா பரவாயில்ல, காவல்துறை அமைப்பு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரும். அதே மாதிரி அரசாங்கமும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முதலீடு, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுல எந்த பாதிப்பு இருக்காது. இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 5ல் உச்சபலத்தோடு ராசியை தொடர்பு கொள்கிறார். இது உண்மையிலே அதீத பலம். இது யாருக்கு ரொம்ப பலம்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பலம். சனியோட அமைப்பால திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உச்சகுரு பார்வையும் சனியோட அமைப்பு 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுங்கிறதுனால திருமண வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற அருமையை உங்களுக்கு காமிச்சு வைக்கும். இந்த நேரத்துல திருமணம் ஆகாதவர்களா இருக்கும் பட்சத்துக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தான். திருமணம் ஆனவர்களாக இருந்தா என்ன ஆகும்னா, மனைவிங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை, கணவன்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. அந்த அமைப்ப ஒரு அறிவுரை அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புல கவனமா இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி 6ல கேதுவோட, 8ஆம் அதிபதி 6ல இருந்தா விபரீத ராஜ்யம் தான், இல்லைன்னே சொல்ல. ஆனா அவர் கேதுவோட சேரும்போது அது தோஷம் தான், அது சிக்கலை ஏற்படுத்தும். அப்ப கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்பும், யுரேட்ரஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்பும், யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, மலக்குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமும் கேது தான். ஸோ இது மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி தோள்பட்டை, இந்த தோள்பட்டை வலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சர்ஜரி பண்றது, தோள்பட்டையில எலும்பு விலகி இருக்குன்னு சர்ஜரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். ஸோ கொஞ்சம் உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா சனி ராசியில இருக்காருன்னா ஒண்ணு கடனோ இல்லை நோயோ கொடுக்கணும். நோய்ங்கும் போது கடன்னா என்ன ஆகும்? சுக்கிரன் சம்பந்தப்பட்டது உடஞ்சிருச்சு. சுக்கிரன் சம்பந்தப்பட்டதுன்னா என்ன? 3ஆம் பாவம் அதிபதி சுக்கிரன். அப்போ மொபைல் உடஞ்சிருச்சு, ஏசி உடஞ்சிருச்சு, லேப்டாப் உடஞ்சிருச்சு, இதெல்லாம் காணாபூச்சில உடஞ்சிருச்சுன்னா ஏன்னா கேதுவோட தானே செய்யுது. இந்த மாதிரி அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படுத்தி உங்களை கடன் வாங்க வைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வக்ரமாகிறது பயண அலைச்சல்கள் ஏற்படுத்தும். படிச்ச விஷயங்களை மறக்கிற மாதிரியோ இல்லை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை புதிய புதிய பாதிப்புகளோ ஏற்படுத்தும். அது குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துலதான் நடக்கும். வக்ரமானாலும் எங்கேன்னு இருக்குல்ல, தொழில்ல தான் நடக்கும். உடம்புல எதையும் மாற்றம் ஏற்படுத்தாது. ஒரு சிலருக்கு மட்டும் ஸ்கின் அலர்ஜி கிரியேட் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி ராசி அதிபதி 5ல இருக்கிறது எல்லா விதங்களையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் அப்படிங்கிறது சொல்லலாம்.
தனுசு ராசியிலையும் மீன ராசியிலையும் சந்திரன் சஞ்சரிக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப 27 நாளைக்கு 5 நாள் உங்களுக்கு சூப்பர் அப்படிங்கிறத சொல்லலாம். எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க மூவ் பண்ணலாம். ராசியில சனி இருக்கே சார், இது பாதிக்குமான்னு கேட்டா அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒண்ணு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது ஆல்ரெடி இருக்குன்னா அவங்களுக்கு புதுசா வராது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. ராகுவின் அமைப்பால் வெளிநாட்டு யோகம் உண்டு உங்களுக்கு. ஸோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி வீட்டுல ரொம்ப இருக்க விரும்ப மாட்டீங்க, புதன் வக்ரமாகறதுனால சொந்த ஊர்ல இருக்கிறவங்க, சொந்த வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பும் வாகன யோகமும் இந்த காலகட்டத்துல கடுமையா இருக்கு. நண்பர்களோட உதவி, வாகன அமைப்பு, வீடு கட்டுற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு, கால்நடை யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாகனம் வாங்குறீங்களா, பழைய வண்டியா இருக்கும். இடம் வாங்குறீங்களா, ஊர் எல்லையில இருக்கும். இத காடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வாங்குவீங்க. யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்க இங்க போய் இடம் வாங்குற மாதிரி. நண்பர்களோட உதவியா, எனக்கு நீ இதை பண்ணு, நான் உனக்கு இதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பார்கெனிங்கா இருக்கும். திருமணமா, அதுவே கொஞ்சம் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். ஒரு இக்கு வச்சு ஒண்ணு, ஏன்னா ராசியில சனி, அதை ஒத்து பண்ணணும். நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புலதான் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். டைரக்டா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துறாரு. சரிங்களா? அதே மாதிரி குரு மக்கள், அதாவது உங்களுக்கு வழிகாட்டினவங்களோட உதவி உங்களுக்கு பலமா இருக்கும். உதாரணத்துக்கு நான் கூட ஒரு குரு தான். இந்த வீடியோவை பார்க்க முதல்ல நான் ஒரு குருவா உங்களுக்கு செயல்படுறேன். என்னோட இந்த வார்த்தைகள் நம்பியே நீங்க துணிஞ்சு எந்த ஒரு காரியத்தையும் இறங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள இறங்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஜனனகால ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கிட்டு எந்த ஒரு முடிவு வருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எந்த குறையும் இல்லை. எல்லாம் கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டு நடக்கும் அப்படிங்கிறது தான் குறைய ஒழிய, மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தந்தையால் தாய்க்கு பாதிப்பு, தந்தையால் தாய்க்கு பாதிப்பு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா 9ஆம் அதிபதி 3ல உட்கார்ந்து இருக்காரு, 4ஆம் அதிபதி வக்ரமா இருக்காருங்கும் போது தந்தையோட ஏதோ ஒரு சிக்கல். தந்தைக்கு மருத்துவ செலவு பண்ணாலும் அது தாய்க்கு தானே பாதிப்பு, மனவேதனை. அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். மன வருத்தத்தை ஏற்படுத்தும். தந்தையால் தாய்க்கு மனவேதனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. காவல்துறை அதிகாரிகளிடம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. காவல்துறை அதிகாரிகள் உங்களை தான் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தையும் நீங்க பண்ணாதீங்க. நீங்களே காவல்துறை அதிகாரியாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு உங்க டியூட்டியை பெர்ஃபெக்டா பண்ணுங்க. எந்த ஒரு பாராட்டுக்களும் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம டியூட்டியை நம்ம கரெக்டா பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இருங்க. இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், நான் இதைத்தான் செய்வேன், அதைத்தான் செய்வேன்னு சொன்னா அது உங்களுக்கே பின்னாடி ரிவர்ஸ்ல அடிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. கஷ்டப்படுவீங்க தான், இல்லைன்னு சொல்ல. அந்த கஷ்டத்தை தாங்கும் போதுல என்னைக்காவது அந்த கஷ்டத்துடைய பாராட்டுகளும் சந்தோஷங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. குறிப்பா வாகனங்கள் போய் எங்கேயாவது மாட்டிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது வாகனம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகும், இல்லை பூமி போய் ஒரு இடத்துல லாக் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்கு. அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி வக்ரங்கிறத மறந்துடவே கூடாது. திரும்புற பக்கம்லாம் பிரச்சனை வரும், புதுசா சண்டை வரும். எங்க இருந்துடா நீங்கெல்லாம் வர்றீங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நெகட்டிவ் வழி வந்தேன். என்னன்னு சொல்ல போனா சனியே உங்க ராசியில தான் சஞ்சரிக்கிறார். உடம்பு வேர்க்கணும், நச்சு புளியும், இல்ல ஒரே அடியா படுக்க போட்டுருக்கும், சோம்பேறியாவது படுக்க போட்டு தூங்க வைக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும், இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். குரு பாக்குறாரு, குரு உச்சமா இருக்காரு, அதனாலதான் நீங்க உங்களுக்கு உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதே சொல்றேன். குரு உச்சமா இருக்கனால உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனா சனி ராசியில நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கவனம் பண்ணிக்கணும். முக்கியமா எல்லா கிரகத்தோட அமைப்புமே உங்களுக்கு பாதிப்பா இருக்கும். காரணம் என்ன? நட்சத்திராதிபதி வக்ரம். ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் 1க்கு 4 வாட்டி ஆலோசனை செஞ்சு செய்யுங்க. குறிப்பா
புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களையும் ரொம்ப கவனம். தாயா இருந்தாலும் சரி, வாகனமா இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, நாய், கால்நடை இந்த மாதிரி அமைப்புகளா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் கவனமா இருங்க. உங்க உடம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கவனமா இருங்க. சரிங்களா? ஏன்னா புதன் வக்ரம்ங்கிறது உங்க தலையில பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ எல்லாத்துலயும் கவனமா இருந்தா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.